நிரூபிக்கப்படாத இடத்துல நீ நடத்துகிற போதுதான் கைது செய்யக்கூடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுதான் உண்மை. அதை நம்முடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிரூபிக்கப்படாத இடத்துல நீ நடத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. அதில் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரை திட்டமிட்டு தாக்கி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. அனைத்து கட்சியினரும் தங்களுடைய விவாதங்களை, அதாவது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர். இறுதியாக தற்பொழுது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசி வருகிறது. அதிமுகவினுடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் தற்பொழுது பேசி வருகிறார். அப்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளி எப்படி கல்லூரி வளாகத்திற்கு வந்தார் என்ற அந்த ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். 2 பெண் குழந்தைகளின் தந்தையாக பொறுப்போடு தாம் பேசுவதாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது பிரதான எதிர்க்கட்சி தலைவரை திட்டமிட்டு தாக்கி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, முதலமைச்சரை எவ்வளவு வேண்டுமானாலும் புகழட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற கருத்தை தெரிவித்ததோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். தலைநகரில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. சம்பவத்தில் திமுகவை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற கருத்தை பதிவு செய்தார். மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை ஆணையர் அளித்த பேட்டியும் அமைச்சர் அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் அளித்த பேட்டியும் முரண்பாடாக அமைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் எப்படி வெளியே வந்தது, இனி இப்படி வெளியே வருவதால் பெண்கள் புகார் கொடுக்கவே அஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பில் அரசு சுணக்கம் காட்டுகிறதா என்ற எண்ணம் தோன்றுவதோடு இந்த அரசு பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுகிறார்கள். நேற்று போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்படவில்லை, எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு முதலமைச்சர் விளக்கம் அளிப்பாரா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார். அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்துவதால் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதால் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார். முதலமைச்சரை தொடர்ந்து அதாவது வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவரும் குறுக்கிட்டு பேசினார். அப்பொழுது அதிமுக ஆட்சியில் ராணிமேரி கல்லூரியில் போராட்டம் நடத்திய மாணவிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததற்காக தம்மை கைது செய்து சென்னையில் வைக்காமல் தொலைதூரம் கொண்டு சென்று அடைத்த அரசுதான் அதிமுக அரசு என்று அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற அந்த சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டி மேற்கோள் காட்டி பேசினார். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து பேசிய ஆர்பி உதயகுமார், போராட்டம் நடத்தும் கட்சிக்கு எதிராக அரசு அடக்குமுறையை கையாளுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது, முதலமைச்சர் இதுவரை ஏன் விளக்கம் அளிக்கவில்லை என்ற அந்த கேள்வியை எழுப்பியதோடு தொடர்ந்து முதலமைச்சர் பதிலளிக்க விருப்பமில்லை என சொன்னால் இந்த விவகாரம் ஏன் அவையில் எடுக்கப் போகிறோம் என்ற அந்த ஒரு கேள்வியும் முன்வைத்தார். இதுவரை முதலமைச்சர் விளக்கம் அளிக்கவில்லை என்று அவர் திரும்ப கூறி வந்தார். இறுதியாக பதிலளிக்க முதலமைச்சர் தயாராக உள்ளார் என்று அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் திரு அப்பாவு, முதலமைச்சர் பதிலளிக்க இந்த விவாதத்தில் இறுதியாக பதிலளிக்க தயாராக உள்ளார் என்ற அந்த கருத்தையும் பதிவு செய்தார். தொடர்ந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதிமுக தன்னுடைய கருத்துக்களை சட்டப்பேரவையில் தெரிவித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.